Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம இப்போ டயபெட்டிக்ஸ்ன்றது தமிழில் பார்க்க போகிறோம். டயபெட்டிக்ஸ்னால் என்ன? டைனா டபுள் த யூரினேஷன் இதுதான் டயபெட்டிக்ஸ். இதோட ஆக்ஷன், இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டால் யூரினேஷனை ரொம்ப அதிகப்படுத்தும். டயபெட்டிக்ஸ் ஆர் அ குரூப் ஆஃப் ட்ரக் விச் காசஸ் நெட் லாஸ் ஆஃப் சோடியம் வாட்டர் இன் த யூரின். இந்த யூரின்ல வந்து சோடியமும் வாட்டரும் வந்து அதிகமாக லாஸ் ஆச்சுன்னா இதுதான் டயபெட்டிக்ஸ். அதிகமாக யூரின்ல வந்து சோடியம் வாட்டர் வந்து லாஸ் ஆகும். when there is excess of sodium water is present in the body, இப்போ அளவுக்கு அதிகமாக சோடியம் வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த டயபெட்டிக்ஸ் வழியா இதை எக்ஸ்கிரீட் பண்ணலாம். இது எப்போ கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா 1958 கண்டுபிடிச்சாங்க. இது எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் ஆன் த நெஃப்ரான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதோட டயபெட்டிக்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த கிளாசிஃபிகேஷனை 3 டைப்பாக பிடிப்பாங்க. ஒன்று வந்து லூப் டயபெட்டிக்ஸ், தயாசைட் டயபெட்டிக்ஸ் அண்ட் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ். லூப் டயபெட்டிக்ஸில் வந்து ஃபோர்சிமைட், டோர்சிமைட் அண்ட் பியூமினடைட். தயாசைட் டயபெட்டிக்ஸில் வந்து குளோபமைட், ஜிப்பமைட், ஹைட்ரோக்ளோரோதயாசைட், பென்சாதயாசைட், குளோரோதாலிடோன், மெட்டாலசோன். பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸை வந்து அமிர்லோலாக்டோன், அமிலோரைட், எபிலிரோனோன் அண்ட் ட்ரைஅமிட்ரின் தான் பொட்டாசியம். இது 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. லூப் டயபெட்டிக்ஸ், தயாசைட் டயபெட்டிக்ஸ், பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ். இப்போ வந்து மைனர் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா கார்பானிக் என்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார் அண்ட் ஆஸ்மாட்டிக் டயபெட்டிக்ஸ். ஆஸ்மாட்டிக் டயபெட்டிக்ஸில் வந்து மேனிட்டாலும் கிளிசராலும், கார்பானிக் என்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டாரில் வந்து அசிட்டோசோலமைட். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் நெஃப்ரான் வந்து ரீஅப்சார்ப்ஷன். இந்த நெஃப்ரான் தான், இந்த நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் தான் இது. இதை வந்து 4 பார்ட்டாக பிடிக்கணும். லாம்ரல்ஸும் பிசிடியும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு, லூப் ஆஃப் என்லி செகண்டு, டிசிடி தேர்டு, லேட் பார்ட் ஆஃப் த டிசிடி முடிய போகிற இடம், அந்த டிசிடியோட முடிகிற இடமும் கலெக்டிங் டெக்டும் ஃபோர்த்து. இப்போ இந்த லூப் டயபெட்டிக்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணோம்னா லூப் ஆஃப் என்லியில் ஆக்ட் பண்ணும். இந்த இடத்துல தயாசைட் டயபெட்டிக்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணோம்னா ஏர்லி டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். இந்த ஏர்லி பார்ட், ஏன்னா லேட் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் வந்து பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ் ஆக்ட் ஆகணும். இப்போ தயாசைடு வந்து ஏர்லி டிசிடி, பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ் வந்து லேட் டிசிடியும் கலெக்டிங் டெக்லையும் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ லூப் டயபெட்டிக்ஸ் மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம், அடுத்து தயாசைட் டயபெட்டிக்ஸ் மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸோட மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம். மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் லூப் டயபெட்டிக்ஸ். லூப் டயபெட்டிக்ஸில் வந்து இதுதான் லூப் ஆஃப் என்லி. ஏன்னா லூப் டயபெட்டிக்ஸ் வந்து லூப் ஆஃப் என்லியில் தான் ஆக்ட் ஆகும். இது வந்து செல் ஆஃப் த நெஃப்ரான் நடுவில் இருக்குது. இது வந்து பிளட் வெசல். சப்போஸ் அதை நினச்சிக்கோங்க. இங்கே இருக்க வந்து அயான்ஸ் வந்து நம்ம செல்ஸ் ஆஃப் நெஃப்ரானுக்கு போக ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் தேவைப்படுது. அது பேர் தான் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட்டர். இந்த பிளட் வெசல்ல இருக்க இது வந்து செல்ஸ் ஆஃப் நெஃப்ரானுக்கு வர்றதுக்கு வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் ஆன்டிபோட்டார்ன்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் தேவை. ஆன்டிபோட்டார்னா ஒரு இது உள்ளே போச்சுன்னா இன்னொன்று வந்து வெளியில் வந்துடும். கோ டிரான்ஸ்போர்ட்டர்னா கூடயே சேர்ந்து போகும். இப்போ வந்து லூப் ஆஃப் என்லியில் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் ஸ்டிமுலஸ் ஆகும். ஸ்டிமுலஸ் கொடுத்தொட்டி அது போய் அட்ரினல் கிளாண்டை வந்து செக்ரேட் பண்ணும். கிட்னிக்கு மேலே இருக்க அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா அட்ரினல் கார்டெக்ஸ்ன்ற ஏரியா வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஆல்டோஸ்டீரான் வந்து செக்ரேட் ஆகும். இந்த ஆல்டோஸ்டீரான் வேலை என்னன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட். சால்ட்டையும் வாட்டரையும் ரீஅப்சார்ப் பண்ணுறது. இப்போ அந்த ரீஅப்சார்ப்ஷன் எப்படி ஜென்ரலாக நடக்கும்னா இங்கே வந்து சோடியம் பொட்டாசியம் குளோரைடு இருக்கும் லூப் ஆஃப் என்லியில். அதை வந்து ரீஅப்சார்ப் பண்ணும். இந்த NaKl கோ டிரான்ஸ்போர்ட்டர் வந்து சோடியமையும் பொட்டாசியமையும் ரீஅப்சார்ப் பண்ணும்.
குளோரினையும் ரீஅப்சார்ப் பண்ணோட்டி இங்கே என்ன நடக்கும்னா செல்ஸ் ஆஃப் நெஃப்ரானுக்கு வந்துடுது. இங்கே என்ன நடக்கும்னா சோடியமும் குளோரைடும், சோடியம் வந்து இந்த ஏடிபிஎஸ் ஆன்டிபோட்டார், சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் ஆன்டிபோட்டார் வழியா உள்ளே போயிடுது. உள்ளே போனோட்டி இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா குளோரின் சேனல் வழியா பிளட் வெசல்ஸுக்கு போயிடுது. இங்கே பிளட் வெசல்ஸில் இருக்க பொட்டாசியம் வந்து செல்ஸ் ஆஃப் த நெஃப்ரானுக்கு வந்து இந்த என்ஏகே ஆன்டிபோட்டார், ஏடிபிஎஸ் ஆன்டிபோட்டார் அந்த நேமில் இருக்கனால என்ஏ வந்து பிளட் வெசல்ஸ்க்கு போகிறனால கே வந்து வெளியில் வந்துடுது. கே வெளியில் வந்துட்டு அங்கேருந்து இந்த இங்கே லூப் ஆஃப் ஹென்லிக்கு வெளியில் வந்துடுது. சோடியம் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் வாட்டரும். சோடியம் எப்பயுமே வாட்டரை ஃபாலோ பண்ணும். வாட்டர் எப்பயுமே வந்து சோடியமை தான் ஃபாலோ பண்ணும். இப்போ சோடியம் போனனால பின்னாடியே H2Oவும் போயிடும். அது பிளட் வெசல்ஸில் போயிடும் H2O. இதுதான் ஒரு ஜென்ரலான ஆக்ஷன். இப்போ லூப் டைரட்டிக் அந்த ட்ரக் சாப்பிட்டோட்டு என்ன நடக்கும்னா இந்த NaKCl கோ டிரான்ஸ்போர்ட்டரை வந்து பிளாக் பண்ணிடும் இந்த லூப் டைரட்டிக்ஸ். இந்த பிளாக் பண்ணுறனால எந்த ரீஅப்சார்ப்ஷனும் நடக்காது. இந்த லூப் ஆஃப் ஹென்லிஸில் வந்து ஆல்டோஸ்டிரான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணால் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். இப்போ வந்து இந்த இடத்த பிளாக் பண்ணுறனால எந்த ரீஅப்சார்ப்ஷனும் நடக்காது. இந்த ரீஅப்சார்ப்ஷன் நடக்காதனால அதிகமாக சோடியம் வாட்டர் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். அதனால தான் வந்து யூரின் வந்து டபுள் ஆகும், ரொம்ப அதிகமாக வந்து யூரின் போகும். அதான் இங்கே சொல்லியிருப்பேன். இந்த லூப் ஆஃப் டைரட்டிக்ஸ் பிளாக்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் sodium, potassium, chlorine co-transporter. So there is no reabsorption. எந்த ரீஅப்சார்ப்ஷனும் நடக்காது. அதனால NaCl H2O இதெல்லாம் எதுவுமே ரீஅப்சார்ப் ஆகிறதுனால யூரின்ல வந்து இது அதிகமாக போகும். நம்ம டயரோட்டிக்ஸ்ன்ற ஒரு இது பார்க்கும் போதே அது என்னன்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா டயரோட்டிக்ஸ் ஆர் a group of drug which causes net loss of sodium and water in the urine அப்படின்னு தான் பார்த்தோம். அதிகமாக வந்து சோடியமும் வாட்டரும் எக்ஸ்க்ரீட் ஆகும். இங்கே ரீஅப்சார்ப்ஷன் நடக்காதனால சோடியமும் வாட்டரும் அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. இங்கே தயாசைட் டயரோட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அங்கே வந்து லூப் ஆஃப் ஹென்லி, இங்கே வந்து ஏர்லி டிசிடி, ஏர்லி டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல், இது செல்ஸ் ஆஃப் நெஃப்ரான், இது வந்து ரீனல் கேபிலரி அங்கே பார்த்த மாதிரி. இங்கே ஒரு சேஞ்ச் என்னன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டர் NaCl சிம்போர்ட்டர், இங்கே வந்து அதே தான் NaK-ATPase ஆன்டிபோட்டார். அதே மாதிரி சோடியம் இங்கே என்டர் ஆகுது, குளோரினும் என்டர் ஆகுது. இந்த சோடியம் குளோரின் வந்து இந்த இதுக்குள்ளே போயிடுது ரீனல் கேபிலரியில். இங்கேருந்து பொட்டாசியம் வந்து செல்ஸுக்கு வந்து இந்த செல்ஸ்லேருந்து ஏர்லி டிசிடிக்கு போயிடுது. அதே மாதிரி H2O ஆல்வேஸ் ஃபாலோ சோடியம். சோடியம் எப்படி போதோ அதே மாதிரி தான் H2Oவும் போகும். H2O அப்படியே ரீனல் கேபிலரிஸுக்கு வந்துடுது. செல்ஸ்லேருந்து ரீனல் கேபிலரிஸுக்கு வந்துடுது. இதான் ஒரு சாதாரண தயாசைட், சாதாரண ஆக்ஷன். ஆல்டோஸ்டிரான் வந்து அதே மாதிரி பிரெயினில் வந்து ஸ்டிமுலஸ் ஆனால் ஆல்டோஸ்டிரான் செக்ரீஷன் இருந்துச்சுன்னா இதான் ஒரு ஆக்ஷனாக இருக்கும். இப்போ தயாசைட் டயரோட்டிக்ஸ் கொடுக்கும்போது இந்த NaCl சிம்போர்ட்டரை வந்து பிளாக் பண்ணிடும். This thiazide diuretics blocks the NaCl importer, so there is no reabsorption. Reabsorption அதிகமாக இல்லாட்டா என்ன ஆகும், அதிகமாக யூரினேஷன் நடக்கும். யூரினேஷன் நடந்தால் எண்ணெயும் வாட்டரும் எக்ஸ்க்ரீட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரோட்டிக்ஸோட மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வந்து ஏர்லி டிசிடி, இங்கே வந்து லேட் டிசிடியும் கலெக்டிங் டக்டும். இது செல்ஸ் ஆஃப் நெஃப்ரான், இது வந்து ரீனல் கேபிலரி. சோடியம் அதே மாதிரி என்டர் ஆயிடுது செல்ஸ் ஆஃப் நெஃப்ரானுக்கு. இங்கேருந்து மறுபடியும் ரீனல் கேபிலரிக்கு போயிடுது. இங்கேருந்து பொட்டாசியம் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது, மறுபடியும் பொட்டாசியம் இங்கே வந்துடுது லூப் ஆஃப் ஹென்லியில். அதே மாதிரி சோடியம் எப்படி போதோ அதே மாதிரி தான் H2Oவும் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். வாட்டர் ஆல்வேஸ் ஃபாலோஸ் சோடியம். அதனால இங்கே சோடியமுக்கு போயிடும். இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரோட்டிக்ஸ் டேக்கன், இப்போ பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வழியாக வந்து ரீஅப்சார்ப்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இங்கே இருக்க இந்த ரிசப்டார் பேர் என்னன்னா எபிதீலியல் சோடியம் சேனல் ரிசப்டார், ENaC சொல்லுவாங்க. இந்த ரிசப்டாரை பிளாக் பண்ணி
ஒன்று இந்த பொட்டாசியம் ஸ்பேரிங் டயயூரெட்டிக்ஸ் வந்து ரீஅப்சார்ப் பண்ணாமல் இருக்கும், இல்லாட்டி ஆல்டோஸ்டீரான் பிளாக்கர்ஸ். அங்கே ஸ்டிமுலஸ் வரும்ல, பிரெயின்லேருந்து ஸ்டிமுலேட் ஆகி அட்ரினல் கார்டெக்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஆல்டோஸ்டீரானை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே ரீஅப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஆனால் இப்போ அங்கே ஆல்டோஸ்டீரானே போய் இங்கே பொட்டாசியம் ஸ்பேரிங் டயயூரெட்டிக்ஸ் போய் பிளாக் பண்ணிடும். அதனால ரீஅப்சார்ப்ஷனே நடக்காது. ஒன்று இந்த ஈனாக் பிளாக்கரை வச்சு ஸ்டாப் பண்ணுறது, இல்லாட்டி ஆல்டோஸ்டீரான் பிளாக்கரை வச்சு ஸ்டாப் பண்ணுறது. அதான் இங்கே சொல்லியிருக்கேன். Potassium sparing diuretics divided into two parts, aldosterone blockers and ENaC blockers. Aldosterone blockers வந்து spironolactone and eplerenone. ENaC blockers வந்து amiloride and triamcinolone. When the aldosterone blockers are taken, இப்போ aldosterone blockers எடுத்துக்கிட்டோம்னா aldosterone டைரக்டா பிளாக் பண்ணி அங்கே அந்த அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போதே பிளாக் பண்ணிடும். ENaC blockers எடுத்துக்கிட்டோம்னா it blocks the ENaC receptor present in the அதனால ரீஅப்சார்ப்ஷன் நடக்காது. இப்போ லூப் டயயூரெட்டிக்ஸோட ஆக்ஷன் என்னன்னா, லூப் டயயூரெட்டிக்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் டிரான்ஸ்போர்ட்டர், அந்த thiazide diuretics acts on sodium chloride transporter, and the potassium sparing diuretics acts on aldosterone and ENaC transporter. இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயயூரெட்டிக்ஸ். அதோட ஆக்ஷன் எங்க ஆக்ட் பண்ணுதுன்றது. இப்போ இதோட யூஸ் பார்க்க போறோம். இது வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ல யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இட் பிளாக்ஸ் ரீஅப்சார்ப்ஷனை பிளாக் பண்ணாதனால அதிகமாக அவங்க இதில் வாட்டரும் இதுவும் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ தேர் இஸ் நோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் டிக்ரீசஸ் த பிளட் வால்யூம். அதனால பிபி வந்து டிக்ரீஸ் ஆயிரும். எடிமா வந்து ஸ்வெல்லிங் இருக்கனால டயயூரெட்டிக்ஸ் கொடுத்தாங்கன்னா the fluid excreted will be without reabsorption. fluid வந்து ரீஅப்சார்ப் ஆகாமல் எக்ஸ்கிரீட் ஆயிடும். ஹைப்பர்நாட்ரிமியானா இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் இன் பிளட். சோடியம் பிளட்டில் வந்து சோடியம் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இது பேர் தான் ஹைப்பர்நாட்ரிமியா. இதனால என்ன ஆகும்னா சோடியம் வந்து அதிகமாக வந்து யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகிறதுனால பிளட்டில் இருக்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாகாது. கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்லையும் இது யூஸ் பண்ணுவாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தோம்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ். அதுக்கப்புறம் பிஹெச் வந்து சாதாரணமாக வந்து 7.35 to 7.45 நார்மலாக பிளட்டுக்குள்ள இருக்கும். இப்போ டயயூரெட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது வாட்டர் இஸ் நாட் ரீஅப்சார்ப்ட். வாட்டர் வந்து அதிகமாக ரீஅப்சார்ப் ஆகாதனால H+ கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாயிரும் பிளட்டில். H+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா பிளட் வந்து அசிடிக் ஆயிரும். அதனால இதுக்கு வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ் காஸ் ஆகும். ஹைப்பர் கேலிமியா அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பொட்டாசியம் வந்து அதிகமாயிரும். ஏன்னா பொட்டாசியம் வந்து எக்ஸ்கிரீட் ஆகாமல் இருக்கனால பொட்டாசியமோட இது வேல்யூ அதிகமானால ஹைப்பர் கேலிமியா நடக்கும். தர்ஸ்டி, ஹைப்போநாட்ரிமியா, ரீனல் ஸ்டோன், கைனோகோமாஸ்டியா இன் மேல்ஸ் அண்ட் அமெனரியா இன் ஃபீமேல்ஸ். இதுதான் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த டயயூரெட்டிக் ட்ரக். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புது டாபிக் ஏதாவது நடத்தணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.